ரீசெண்டாக லா படிக்கிற என்னோட டாட்டர் ஹைகோர்ட்டில் இன்டர்ன்ஷிப் முடிச்சுட்டு என்கிட்ட வந்து ஒரு கொஷின் கேட்டாங்க. ஆக்சுவலி கல்யாணத்தை தாண்டி நிறைய கூட்டம் ஹைகோர்ட்டில் டைவர்ஸ்க்காக வந்து நிற்கிறாங்க. இதுக்கு என்ன ரீசன்? உங்கள் ஜெனரேஷனில் இந்த மாதிரிலாம் இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. நான் அவங்கக்கிட்ட சொன்ன விஷயம், அந்த காலத்துலேயுமே ஹாப்பி மேரேஜஸ்ன்றது நிறைய இடத்துல இல்லை தான். பட் எல்லோரும் அவங்களோட சில்ட்ரன்ஸ்க்காகவும் ஃபினான்ஷியல் பொசிஷனுக்காகவும் சொசைட்டியல் ப்ரெஷருக்காகவும் அந்த மேரேஜை கண்டினியூ பண்ணாங்க. பட் இப்போ இருக்க ஜெனரேஷன் அப்படி கிடையாது. பட் இப்போ இருக்க ஜெனரேஷனில் டைவர்ஸ் அதிகமாகிறதுக்கு என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கான ரிலேஷன்ஷிப் ஸ்கில்ஸ் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். எஸ், இப்போ இருக்க பசங்க ஒரு நல்ல லவ் அண்ட் கேர் கொடுக்கணும், பார்ட்னர் ஃப்ரெண்டாக இருக்கணும், அவங்களோட எமோஷன்ஸை வந்து நல்லா சப்போர்ட் பண்ணணும், ஃபினான்ஸும் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் லவ் பண்ண கற்றுக்குறாங்க. அந்த லவ்வை எப்படி கண்டினியூ பண்ணுன்றதை அவங்க கற்றுக்கிறது இல்லை. ஒரு ப்ராப்ளம்னு வந்துச்சுன்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்க கம்யூனிகேஷனை ஹர்ட் பண்ணாமல் எப்படி சொல்லணும்னு நினைக்கிறது இல்லை. அதே மாதிரி ஒரு ப்ராப்ளம்னு வந்துச்சுன்னா ரெண்டு பேரும் எனிமியாக மாறாமல் சேர்ந்து அந்த ப்ராப்ளத்தை எப்படி அவங்க வந்து சரி பண்ணணும்னு நினைக்கிறது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி இருக்க காலத்தில் டைவர்ஸ் அதிகமாகிறதுக்கு என்ன ரீசன் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.